அண்மை செய்தி. காவல் நிலையம் வரும் பொதுமக்களை போலீசார் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற முதலமைச்சர் தலைமையிலான மாநாட்டிலே ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தார்கள். இதில் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். மூத்த குடிமக்கள், கிராமப்புற மக்களை எல்லாம் குறிவைத்து டிஜிட்டல் கைது மோசடி, ஓடிபி மோசடி, சமூக வலைதளங்கள் மூலம் முதலீட்டு மோசடி அதிகரித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றார். காவல் ஆணையர், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் கொலை, போக்சோ மற்றும் பிற முக்கியமான வழக்குகள் தொடர்பாக அனைத்து வழக்கறிஞர்களுடனும் மாதந்தோறும் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் முந்தைய மாதத்திற்கான மதிப்பாய்வு என்ன என்பதையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் காவிரி, வைகை மற்றும் பிற ஆற்று மணல் படுகைகளில் சட்டவிரோத மணல் திருத்தை கண்டறிந்து சுரங்க, வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோத மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை ஏமாற்றும் சந்தைப்படுத்தல் திட்டங்கள் தொடர்கின்றன. சட்டங்களை கண்டிப்பாக அமல்படுத்துவதன் மூலமும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் இதுபோன்ற சந்தைப்படுத்தலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ரசாயன மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொழில்துறை பாதுகாப்பு நடைமுறைகள் கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும். தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர் உரிய கால இடைவெளியில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று பட்டாசு தொழிற்சாலை தொடர்பாக முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். புயலால் பாதிக்கப்படக்கூடிய கடலோர மாவட்டங்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய டெல்டா, நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள்ளிட்டவற்றிலே சிறப்பு கவனம் செலுத்தி பேரிடர் தயார் நிலை பற்றி கட்டமைக்கப்பட்ட தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் சென்னை மற்றும் சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் பருவமழை காலத்திற்கு முன்பாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். மேலும் சாலை விபத்து குறித்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நாட்டில் அதிக சாலை விபத்து மரணங்கள் நிகழ்வது தமிழகத்தில் தான், அது வருத்தம் அளிக்கின்றது. விபத்து அதிகமாக நடக்கக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு காலக்கெடு நிர்ணயித்து அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் உரிய சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தலைக்கவசம் அணிவது, சீட் பெல்ட் அணிவது உள்ளிட்ட சாலை விதிகளை கடைபிடிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு அதிகம் வருகின்றார்கள், அவர்களை சுரண்டலுக்கு உட்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதையும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். திருவள்ளூர், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற எல்லையோர மாவட்டங்கள் வழியாக போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு வருவதை கட்டுப்படுத்த வேண்டும். உரிய அனுமதியின்றி கனிம வளங்கள் கடத்தப்படுவதையும் மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். மாநிலத்தினுடைய சில பகுதிகளில் குழந்தை திருமணங்கள் தொடர்ந்து அதிக அளவில் பதிவாவதாக பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக நீண்ட விளக்கங்களை முதலமைச்சர் இன்று ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகள், குற்றம் அதிகமான இடங்கள், விபத்துகள் அதிகமாக நிகழக்கூடிய பாதைகள், மூத்த குடிமக்கள் அதிகமாக வருகை தரக்கூடிய இடங்கள் என கண்டறியப்பட்ட அனைத்து முக்கிய இடங்களிலும் சிசிடிவி பொருத்தப்படக்கூடிய இயக்கத்தை முன்னெடுத்த வேண்டும். இரண்டாம் நிலை நகரங்கள் மற்றும் தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற சுற்றுப்பகுதிகளில் உள்ள கவரேஜ் இடைவெளிகளை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மாவட்ட அளவில் நடத்தப்படக்கூடிய மாதாந்திர கூட்டங்களிலே சிசிடிவி நிறுவுதல் தொடர்பான முன்னேற்றம் என்ன என்பதை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பு ஒவ்வொரு மாதாந்திர மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நிலையான சமரசமற்ற நிகழ்ச்சி நிரலாக இருக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். முக்கிய இடங்கள் கண்காணிப்பு, சிசிடிவி கவரேஜ் உள்ளிட்டவற்றின் முன்னேற்றம் ஒவ்வொரு கூட்டத்திலும் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல் உயர் அதிகாரிகள், அந்த ஆணையர்கள் தொடங்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் புள்ளி விவரங்கள் மட்டுமல்லாமல் அதன் விசாரணையினுடைய தரம், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சார்ந்தோருக்கான இழப்பீடு மற்றும் நிலுவையில் உள்ள விசாரணை வழக்குகளின் நிலை உள்ளிட்டவற்றையும் மாதந்தோறும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று பெண்கள் தொடர்பான அறிவுறுத்தலாக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையினையும் தற்பொழுது புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். காவல்துறை சுதந்திரமாக செயல்படலாம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து சோதனை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதிகாரிகளுடைய செயல்பாட்டிலே தனிநபர் தலையீடு இருக்கக்கூடாது என்று எச்சரித்திருக்கின்றார். மாணவர்கள், சிறார்கள் பாதுகாப்பிலே முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களை போலீசார் காவல் நிலையம் வரக்கூடிய நிலையில் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் போதைப் பொருளோடு சேர்த்து மேலும் பெண்கள் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்பாகவே மாவட்ட அளவிலான அதிகாரிகள் கூட்டத்தை ஆன்லைனில் நடத்த வேண்டும்.
விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருடைய கூட்டத்தை முறையாக சரியாக நடத்த வேண்டும். மனு கொடுக்க வருகிற மக்களிடம் கனிவாக குறைகளை கேட்டுக்கிட்டு அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அவர்களுக்குரிய தீர்வை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் இன்று வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் பேசும்பொழுது மக்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு சான்றிதழ் கேட்டு வருகின்றார்கள், பட்டா கேட்டு வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய மக்களை தங்கள் வீட்டில் இருக்கின்ற மனிதர்களாக நடத்தினால் போதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மக்களுக்கு வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கின்றதா என்பதை வங்கியாளர்கள் கூட்டத்தை நடத்தி விசாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். அதாவது இந்த சான்றிதழ் கேட்டு வரக்கூடிய மக்களை தங்கள் வீட்டில் ஒருவராக கருதி மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட ஆட்சியரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை வேளையில் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்று ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். வேலை செய்வது, மனு வாங்குவது இது மட்டுமே அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடைய வேலை அல்ல. அதாவது வேலை செய்வதும் மனு வாங்குவது மட்டும் வேலை அல்ல, தொடர் கண்காணிப்பு, ஒரு விஷயத்தை ஃபாலோ அப் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்காக ஒரு அலுவலரை நியமித்து தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களிடம் குறையை கேட்பதை விட அதை தீர்ப்பது மிகவும் முக்கியம் என்று முதலமைச்சர் தன்னுடைய அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்.